கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல நம்ம இந்தியால முரட்டுத்தனமான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து விவசாயிகள் டெல்லிக்குள்ள போய் போராட்டம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள டெல்லிக்குள்ள விட்டுட்டா கதை காலி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால போலீஸ், ஆர்மி எல்லாரும் சேர்ந்து அவங்கள டெல்லிக்குள்ள என்ட்ராக விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபி 2வது முறையா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்காண்டி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதுல எதுவுமே முழுமையா நிறைவேற்றப்படல. அதுவும் இல்லாம அதை விட முக்கியமா போன 5 வருஷம் ஆட்சியில சொன்னதையும் இன்னும் முழுசா முடிக்கல. அது போக இந்த குறைஞ்சபட்ச ஆதரவு விலை அப்படின்னு, அதாவது அதிக விளைச்சல் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் ரொம்ப சீப்பா விற்கும். அப்ப அவங்களுக்கு அந்த விளைச்சல் போட்ட அமௌண்ட் கூட திரும்ப கிடைக்காது. அதாவது விவசாயத்துக்கு போட்ட முதல் கூட திரும்ப கிடைக்காது, நஷ்டம் தான் ஆகும். வருஷத்துல எப்பயாவது இந்த வெங்காயம் தக்காளி ரேட் ஏறிடுச்சுன்னா நம்ம மக்கள் எவ்வளவு காண்டாகிறாங்க. இவ்வளவுக்கும் வெங்காயம் தக்காளி ரேட் ஏறினாலும் விவசாயிகளுக்கு எந்த லாபமும் பெருசா போக போறது இல்ல. வாங்கி விக்கிற தரகர்களுக்கு தான் போக போகுது. அப்படி இருக்கிறப்ப விளைச்சல போட்டு வேர்வை சிந்தி வேலை விளைஞ்ச பொருள் விலை மதிப்பு இல்லாம போச்சுன்னா எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். அதனாலதான் இப்ப ஏற்பட்ட போராட்டம் லட்சக்கணக்கான மக்களால நடந்துகிட்டு இருக்கு. என்னமோ இந்த போராட்டம் இன்னைக்கு நேத்து நடக்கிற மாதிரி இது எலெக்ஷன் அஜெண்டான்னு சொல்லி தராங்க. அதை நினைச்சாதே காமெடியா இருக்கு.